குட் மார்னிங் திவ்யா. குட் மார்னிங் பிரீத்தி. திவ்யா, ஸோ கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குங்குமப்பூ பற்றியோட மகிமைகளை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கும் அதே சேவை தான் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, நார்மலாவே நம்ம இப்ப யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த காலத்துல ஏன்ஷியன்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ்ல எதுவுமே கிடையாது. சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து குங்குமப்பூ வந்து ஒரு காஸ்மெட்டிக்காவும் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா ஹெல்தியா இருந்ததாம். ஓகே, பேசிக்கா அந்த காலத்துல எல்லாரும் கொஞ்சம் அழகா இருந்தாங்க. ஏன்னா பொல்யூஷன் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஸோ நீட்டா இருந்தாங்க. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ரொம்பவே அழகான ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்டே சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 25/10/2016 செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி தசமி. நட்சத்திரம் மகம். சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. திவ்யா, ஸோ ஃபர்ஸ்டே வந்து காஸ்மெட்டிக் பற்றி அப்படின்னோடனே இப்போ வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய நான் பேச போகிறேன். சாஃப்ரான் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாதவிடாய் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதாவது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ரான் இன்டேக் நல்லா இருந்தால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செம்ம கோவம் வரும். ஸோ பயங்கர ப்ரெஷரில் தான் எல்லாம் இருக்காங்களா? ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா வந்து சாஃப்ரான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன், நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகாத காரணம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்னா வந்து சாஃப்ரான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பிரீத்தி, நிறைய பேருக்கு கோவம் வந்தா பாத்தீங்கன்னா வந்து கடிக்க கூட செய்வாங்க. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் இருக்கீங்களா? கடிச்சு பார்த்துருக்கேன். ரொம்பவே அழகா சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்ல வந்திருக்காங்க நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். அம்பிகையினுடைய அற்புத திருநாமங்கள், அவளுடைய நாமத்தினாலே நாம் பெறக்கூடிய நன்மைகள், அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய ஞானம், அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய தெளிவு, இவற்றை இந்த நாமங்கள் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பராசக்தியினுடைய அற்புதமான திருநாமமாக ஓம் நிர்மலாயே நமக என்கின்ற திருநாமம், நிர்மலா என்கின்ற திருநாமத்தினாக சொல்லக்கூடிய அருமையான பொருள், ஆணவமலம் அற்றவளுக்கு, அப்பழுக்கற்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். ஏற்கனவே நாம் சென்ற நாமங்களிலே சொன்னது போன்று கண்மமலம், மாயாமலம், ஆணவமலம், 3 விதமான மலங்கள் இந்த உடல் எடுத்ததன் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதிலே கண்மமலம், மாயாமலத்தை கூட நாம் ஒருவாறு சமாளித்து அவற்றை அழுத்தி விடலாம், அவற்றை மாற்றி கொள்ளலாம். ஆனால் ஆணவ மலம் இருக்கிறதே, இந்த ஆணவ மலம் குருநாதருடைய திருப்பார்வையினால் மட்டுமே மாற்ற முடியும். என்ன காரணம்? இந்த உடல் தாங்கி வந்த பிறகு இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்மை ஆணவத்தினாலே கீழே வீழ்த்துவது இந்த ஆணவ மலம். பொதுவாக ஆணவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினாலே எப்படி ஆணவம் ஏற்படுகிறது
என்று சொன்னால் நிறைய படித்திருக்கிறோம், ஆணவம் இருக்கிறது. நிறைய செல்வம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது. இந்த உலகத்திலே அழகு இருக்கிறது, நல்ல வயதிலே இளமையிலே அழகு இருக்கிறது, அதனாலே ஆணவம் ஏற்படுகிறது. அதுபோல நல்ல செல்வாக்கு மக்களிடத்திலே இருக்கிறது, ஆகையினாலே ஆணவம் ஏற்படுகிறது. இப்படி ஆணவம் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. இந்த ஆணவம் எதை தருகிறது என்று கேட்டால், இந்த ஆணவம் நான் யார் என்கின்ற உண்மையை மறைப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வகையிலே அதனுடைய தன்மையை காட்டி கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஏன் ஆணவம் இருக்கிறது? செல்வம் ஏன் நமக்கு ஆணவத்தை தருகிறது? இந்த உலகத்திலே எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த உலகத்திலே வந்து போய் கொண்டே இருக்கிறார்களே, அத்தனை செல்வந்தர்களும் அவற்றை கொண்டு வர முடிந்ததா அல்லது கொண்டு போக முடிந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. யாராவது இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்து கொண்டு போக முடியுமா? நிச்சயமாக யாருனாலும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவர்கள் எவ்வளவு பொருள் அவர்களுடைய பரம்பரையில் வைத்திருந்தாலும் அல்லது புதிதாக அவர்கள் எவ்வளவு பொருள் ஈட்டியிருந்தாலும் கூட அத்தனையும் இங்கேயே போட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். இங்கே எப்படி வந்தோமோ அப்படியே தான் போக வேண்டும். மிக அழகாக கண்ணதாசன் சொல்லுவார், ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா என்று கேட்பார். அப்படி ஆசையின்றி நாம் இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனாலும் இந்த ஆணவ மலம் இருக்கிறதே, செல்வத்தினாலே, கல்வியினாலே, கல்வி ஒருவன் கற்றிருக்கிறான் என்று சொன்னால் ஒருவன் ஏதாவது ஒரு துறையிலே ஏதாவது ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலே தான் பெரியவனாக இருக்க முடியும். ஆனால் இந்த ஆணவம் இருக்கிறதே, தான் ஏதோ மிகப்பெரிய அளவிலே கற்றுக்கொண்டு விட்டோம், உலகத்திலே எல்லா விஷயங்களும் எனக்குத்தான் தெரியும் என்ற சிந்தனையை அவன் மத்தியிலே, அவனுடைய இருதயத்திலே அது உருவாக்கி விடுகிறது. ஆகையினாலே தான் கல்லாத பேர்களை நல்லவர்கள் நல்லவர்கள் என்று ஞானிகள் உறக்க கூவினார்கள். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று சொல்லுவார் மாணிக்க வாசக பெருந்தகை. அப்படி கல்வி வந்தால் ஞானம் வர வேண்டுமே தவிர, கல்வி வந்தால் என்ன வருகிறது? ஆணவம் வருகிறது. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினேன் என்று கேட்பார் வள்ளுவ பெருந்தகை. படித்ததினாலே என்ன ஞானம் வர வேண்டும்? இந்த உலகத்திலே கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற ஞானம் வர வேண்டும். ஆனால் படித்த பிறகுதான் தான் உலகத்திலே ஏதோ பெரியவர்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள். அழகினாலே, அந்த செருக்கினாலே பல பேரை உதாசீனப்படுத்துகிறார்கள். இளமையிலே அழகு இருக்கிறதே, அது கொஞ்ச நாள் இருக்கும், இளமை நில்லாது யாக்கை நிலையாது என்று சொல்லுவார்களே, அப்படி நிச்சயமாக அது நில்லாத ஒரு அழகு. ஆனாலும் கூட அந்த அழகு நமக்கு ஒரு ஆணவத்தை கொடுத்து விடுகிறது, செல்வாக்கு ஒரு ஆணவத்தை கொடுத்து விடுகிறது. தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் மிக அழகாக சொல்லுவார்கள், சாலையிலே நடந்து போகிற பொழுது 10 பேர் நம்மை பார்த்து கைகூப்பி வணக்கம் என்று சொல்லிவிட்டால் 11வது நபர் வணக்கம் சொல்லாமல் போனால் நமக்கு அவரை பார்த்து கோபம் வருகிறது என்று சொல்லுவார். இது ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை வணங்க வேண்டும் என்று. அப்படித்தான் பதவியிலே இருந்தவர்களால் ஏன் பதவி இல்லாமல் இருக்க முடியவில்லை என்று கேட்டால், அவர்களுக்கு அந்த சிவப்பு விளக்கு சுற்றுகின்ற அந்த சூழ்நிலையும், பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் காவல்துறையினர் இருக்கின்ற சூழ்நிலையும், எப்பொழுதுமாக 10 பேர் 20 பேர் வணங்கி வணக்கம் வணக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிற சூழ்நிலையும், திரும்பி பார்த்தால் தண்ணீர் எடுத்து தருவதற்கு ஆட்களும், முன்னால் பார்த்தால் பேப்பர் எடுத்து தருவதற்கு ஆட்களுமாக அப்படியே பழகி போனவர்களுக்காக பதவியை விட்டு இருக்க முடியவில்லை. அந்த ஆணவம் அவர்களை மிகப்பெரிய அளவில் ஆட்டி படைக்கிறது. இப்படி ஆணவம் இருக்கிறதே, மனிதனுக்கு பல்வேறு வகைகளிலே பல்வேறு சூழ்நிலைகளே அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆணவம் என்பது ஆணவ மலம் என்பதற்குமாக ஒப்பீடு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த ஆணவ மலம் இருக்கிறதே, எப்படி இந்த உடலுடைய மாயையை கொண்டு நாம் இவ்வாறெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ அதே போன்றுதான் இந்த ஆன்மாவை மறைக்கக்கூடிய தன்மையை இந்த ஆணவ மலம் மனிதனுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. தான் இந்த உடலை சார்ந்தவன் என்கின்ற மிகப்பெரிய ஆணவத்தை மனிதனுக்கு தருவதனாலே இந்த ஆணவ மலம் அழிக்கப்பட வேண்டுமானால் குருநாதருடைய தீக்ஷண்யமான பார்வை அந்த சீடன் மேலே பட வேண்டும். அவராலே தான் என்ன செய்ய முடியும்? இதை அடியோடு அழித்து எறிய முடியும். அவருடைய பார்வை தான் இந்த ஆணவ மலத்தை தீர்க்க முடியும். மிக அழகாக உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு பித்தளை பாத்திரத்தை நீங்கள் தேய்த்து வைத்து விட்டால் அந்த பித்தளை பாத்திரத்திலே தேய்த்து 1 நாள் 2 நாள் ஆன பிறகு என்ன ஆகும்? களிம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கொண்டே வரும். பரவாயில்லை, இப்பொழுது உதாரணம் சொல்வதற்கு மீண்டும் பித்தளை பாத்திரங்கள் தலை தூக்க தொடங்கிவிட்டன. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே பித்தளை பாத்திரத்திலே, பித்தளை டவரா டம்ளரிலே தான் காப்பி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஹோட்டல்களிலே.
அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எவர் சில்வராக மாறி கண்ணாடி டம்ளராக மாறி பீங்கானாக மாறி மீண்டும் அதே பித்தளை டவரா டம்ளர் அனைத்து ஹோட்டல்களிலும் வந்துவிட்டது. இந்த பித்தளை பாத்திரத்தை தேய்த்து வைத்தால் இந்த பித்தளை பாத்திரத்திலே அழுக்கு 2 நாட்களுக்கு நீங்கள் சும்மா விட்டிருந்தால் ஒட்டி போய்விடும். மீண்டும் தேய்க்க வேண்டும். அப்படி மீண்டும் மீண்டும் தேய்த்து கொண்டே இருந்தால் தான் இந்த ஆணவ மலத்தை அழுக்கை அகற்ற முடியும். ஆனால் குருநாதருடைய அருட்பார்வை இருக்கிறதே, தங்கத்தை எத்தனை நாள் வைத்திருந்தாலும் கூட அதிலே அழுக்கு ஒட்டாது என்னுமா போலே தங்கமாக இந்த பித்தளையை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு யார் அருள் பாலிக்க முடியும்? அம்பிகையான குருநாதர் இருக்கிறாரே, அவர் நம்மை அருள் பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை அடியோடு துடைத்து எடுக்க வேண்டும். நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ நிச்சயமான பரிபூரணமான ஆன்மா, நீதான் இந்த பிரபஞ்சம், நீதான் இந்த ஆத்மா, நீ சுத்தமானவன், நீ அழுக்கில்லாதவன் என்ற தன்மையை நமக்கு அருளி செய்ய வேண்டும். அப்படி அருளி செய்வதற்கு இந்த சின்ன 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 விஷயங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய கவனமும் அது சார்ந்த ஆணவமும் சுத்தமாக தொலைக்கப்பட்டு பரிபூரணமானவன், நான் பராசக்தியினுடைய சொரூபமானவன், நான் பரிபூரணமானவன் என்ற நிலையை உணர்ந்து கொண்டால் இது போன்ற சின்ன விஷயங்களிலெல்லாம் நம்முடைய ஆணவம் செல்லாது. அங்கே செல்வம் பெரிதில்லை, அங்கே கல்வி பெரிதில்லை, அங்கே அழகு பெரிதில்லை, அங்கே ஆற்றல் பெரிதில்லை, அங்கே செல்வாக்கு பெரிதில்லை, அங்கே பதவி பெரிதில்லை. இவையெல்லாம் பராசக்தியினுடைய சன்னிதானத்திலே மிக சாதாரணமானவை. ஆனால் ஏனென்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்தினுடைய வெள்ள ஓட்ட காலத்திலே மிக சாதாரணமான விஷயங்களாக இவைகளெல்லாம் போய்கொண்டே இருக்கின்றன. மிக அழகாக பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், கைலாசத்திலே திடீரென்று பட்டாரென்று சப்தம் கேட்டது. என்ன என்று முனிவர்கள் திரும்பி பார்த்தார்கள். பரமசிவன் சிரித்து கொண்டே சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், ராவணன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னாராம். ஒரு சொடுக்கு போடக்கூடிய நேரம், அடுத்த நொடியிலே மீண்டும் மிகப்பெரிய சப்தம் கேட்டது. இப்பொழுதும் அந்த முனிவர்கள் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தார்கள். பகவான் சிரித்து கொண்டே சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், ராவண சம்ஹாரம் முடிந்து விட்டது என்று சொன்னாராம். 33 கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் என்றெல்லாம் கம்பன் சொல்லுவானே, அப்படி 33 கோடி வாழ்நாள் கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொடுக்கு நொடியிலே கழிந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மிக 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 சாதாரணமானவை. ஆகையினால் இந்த ஆணவ மலத்தை தேவி குருநாதராக எழுந்தருளி அழித்து ஒழித்து நம்மை தூய்மையானவன் என்று நமக்கு அறிவிக்க வேண்டும். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து என்று சொல்லுவாரே ஔவையார் மிக அழகாக. அப்படி முன்னை வினையின் முதலை களைவதற்கு என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். அப்பழுக்கற்றவளாக இந்த உலகத்திலே மாயாமலம் இல்லாதவளாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதை, அந்த ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி நிர்மலாயை நமக என்கின்ற நாமத்தின் மூலமாக நம்மை நமக்கு அறிவிக்கக்கூடிய அருமையான திருநாளாக இந்த நாள் மலர வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் எல்லா நலன்களும் கூட்டித்தரக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.